காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 4 பகுதி 317. ஆத்மாவினாலேயே மனத்தின் இயக்கம். விசித்திரம் என்னவென்றால், சாந்தமயமான இந்த ஆத்மா இல்லாமல் சாந்தியே தெரியாத மனசுக்கு வேலை செய்கிற சக்தி இல்லை. மனசின் வேலை என்பது என்ன? எதையாவது நினைப்பது, ஆசைப்படுவது. நினைப்பும் ஆசையும் இல்லாததாக ஆத்மா இருந்தாலும் அந்த உயிர் தத்துவம் இல்லாமல் மனஸ் நினைக்க முடியாது. மனசின் நினைப்புகளை, குறிப்பாக ஆசைகளை ஒட்டித்தான் சரீரம் வேலை செய்வது. உடம்பை பலவிதமாக வேலை வாங்குவது மனஸ்தான். ஆனால் அந்த மனசும் வேலை செய்வது ஆத்மாவின் சக்தியால்தான். ஆனால் ஆத்மாவோ தனியாய் உள்ளபோது சக்தி என்பதற்கு இடமே கொடுக்காததாக ஒரே சாந்தமயமாகத்தான் இருக்கிறது. ஆத்ம சக்தி என்று தற்காலத்தில் பத்திரிகைகளிலும் பிரசங்கங்களிலும் ரொம்ப அடிபடுகிற வார்த்தை கூட யோசித்து பார்த்தால் சரியானதில்லைதான். இன்னொன்றை நல்லதாகவோ கெட்டதாகவோ பாதிப்பதாக ஒன்று உள்ளபோதுதான் அதன் சக்தி பற்றிய பிரஸ்தாவமே வர முடியும். எதனோடும் சம்பந்தப்படாமல் தான் பாட்டுக்கு சாந்தமயமாய் இருக்கிற ஆத்மாவில் சக்திக்கு இடமில்லை. சம்பந்தப்படவில்லை என்கிறீர்கள். நீங்களே தானே கொஞ்சம் முன்னாடி மனஸ், உடம்பு எதுவானாலும் அவை வேலை செய்ய ஆத்மாதான் ஆதாரம் என்றீர்கள் என்று கேட்கலாம்.